வெல்கம் அவர் கற்போம் கற்பிப்போம் சேனல். நான் உங்கள் ரிச்சர்ட்ஸ் மற்றும் ஷாஜான். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஆஃப் இந்தியா வழங்குற ஃப்ரீ சர்டிஃபிகேட் எப்படி வாங்கலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மனித உரிமைகள் சம்மந்தமாக உறுதிமொழி எடுக்கிறது மூலிமா அவங்க ஆன்லைன் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. இதற்கு எப்படி அப்ளை பண்ணி வாங்கலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஆஃப் இந்தியா ப்ரொவைட் பண்ணுற ஃப்ரீ சர்டிஃபிகேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம உறுதிமொழி எடுக்கிறது மூலமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீ சர்டிஃபிகேட்ஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நீங்கள் NHRC.nic.in அப்படிங்கிற சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. தெரியாதவங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த சைட்டோட லிங்க்கை கொடுத்துருக்குறேன். அது மூலமாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய பார்ட் டைம் ஜாப், கவர்மெண்ட் நியூஸ் அண்ட் பிஸ்னஸ் ஐடியாஸ் இதுக்கான வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம். பார்க்காதவங்க போய் பாருங்கள். இப்போ வாங்க எப்படி சர்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரால் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் ஹியூமன் ரைட்ஸ் பிளேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். இதில் பாருங்கள் 2 ஆப்ஷன் இருக்குது. ஆஸ் ஏ சிட்டிசன் ஆர் ஆஸ் அன் ஆர்கனைசர். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஸ் ஏ சிட்டிசன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் ஃபில்லிங் பேஜ் ஓப்பன் ஆயிரும். இதில் உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் ஃபில்அப் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட நேம். இதில் பாருங்கள் செலக்ட்டுங்கிற கேட்டகரியில் ஸ்ரீ, SMT, குமாரி, DR, மாஸ்டர், மிஸ் இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இதில் நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு உங்களோட நேமை என்ட்ரி பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட ஜெண்டர், மேல் ஆர் ஃபீமேல் அப்படிங்கிறத கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடி ப்ரூஃப். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா பேன் கார்டு, பாஸ்போர்ட்டு, ஓட்டர் ஐடி கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் எந்த ஐடி செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த ஐடி செலக்ட் பண்ணிட்டு அதுக்கான ஐடி நம்பர் உங்களோட டீட்டெயில்ஸில் இருக்கும், அதை என்ட்ரி பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள் டேட் ஆஃப் பர்த். இது டேட் பிக்கர் ஆப்ஷனில் இருக்கும். உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் இதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. அடுத்தது பின்கோடு, உங்களோட ஏரியா பின்கோடை இதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஸ்க்ரால் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டேட், நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்க அந்த ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட டிஸ்ட்ரிக், எந்த டிஸ்ட்ரிக் நீங்கள் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட இமெயில் ஐடியை கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் கீழே பாருங்கள் டிக்ளரேஷன் இருக்குது. அதை செக் பாக்ஸை எனபிள் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் ப்ரொசீட் ஃபார் த லாங்குவேஜ் செலெக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் லாங்குவேஜ் ஆப்ஷன் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி இருக்குது. நீங்கள் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ரீட் ப்ளீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே நீங்கள் என்ன உறுதிமொழி எடுக்கணுங்கிறது இங்கிலீஷில் ஸ்க்ராலிங் ஆகும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா நேரங்களிலும் எந்த ஒரு பாகுபாடும் இன்றி அனைவரின் மனித உரிமையை பாதுகாக்கவும் ஊக்குவிக்கவும் நான் இதன் மூலம் உறுதிமொழி எடுக்கிறேன். எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு எனது செய்கைகளினாலும் வார்த்தைகளினாலும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ எந்த மனித உரிமை மீறலும் மீறமாட்டேன் என்று உறுதியளிக்கிறேன் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. இங்கே கீழே பாருங்கள் ஐ பிளெட்ஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வந்திருக்கும். அந்த OTPயை இதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சென்ட் சர்டிஃபிகேஷன் டு யுவர் மொபைல், சென்ட் சர்டிஃபிகேட்ஸ் டு இமெயில், பிரிண்ட் டவுன்லோட் சர்டிஃபிகேட், ஷேர் வித் ஃபேஸ்புக், ஷேர் வித் ட்விட்டர்னு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் டவுன்லோட் சர்டிஃபிகேட்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சர்டிஃபிகேட் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பிளெட்ஜ் உறுதிமொழி எடுத்தீங்களோ அதோட உறுதிமொழியோட உங்களோட நேமோட இந்த சர்டிஃபிகேட் பிரிண்ட் ஆகி வந்துடும். அதே மாதிரி ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா செப்பரேட் ஐடி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் பிரிண்ட் அண்ட் டவுன்லோட் சர்டிஃபிகேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களோட சர்டிஃபிகேட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் புதிய வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ரிச்சர்ட்ஸ் மற்றும் ஷாஜான்.